செம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கலசம் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? எந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நான். இந்த ரெட் கலரு ப்ளஸ் க்ரீன் கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு. ஃபுல்லுமே கண்ணாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, வரலட்சுமி பூஜைக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பூஜை பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஆல்ரெடி நம்ம பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் படம் வச்சு. இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் கலசாக வச்சு வழிபடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். சாரீ கொஞ்சம் ப்ளவுஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரீ வந்து அம்மனுக்கு வந்து வரலட்சுமி பூஜைக்கு பண்ணுறதுக்காக எப்போவுமே நான் ஒரு சாரீ வந்து புதுசாக வாங்கி வைப்பேன். நானுமே முடிஞ்சால் புது சாரீ வேர் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த டைம் வந்து அம்மனுக்கு வச்சு வரலட்சுமி அம்மனுக்கு வச்சு வழிபடுறதுக்காக இந்த சாரீ வந்து நான் வாங்கியிருக்கேன். இங்கே மகாராஷ்டிராவில் தான் வாங்கினேன். இந்த ஸ்டைல் சாரீ இது. கண்டிப்பாக இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டைம் வந்து பூஜைக்கு வச்சு வழிபட போகிறேன். அம்மனுக்கு வைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பார்த்து எனக்கு இந்த கலர் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. சரின்னு இது வாங்கியாச்சு. இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் ஃபிட்டு தான். இது இங்கேயுமே ப்ளவுஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் நான் வந்து இது வந்து ஒரு முழுசாக ஒரு செட்டாகவே வாங்கிட்டேன். போன வருஷம் வந்து ஒரு 9 பேர்கிட்ட கொடுத்தனால கொஞ்சம் பொருள் எல்லாமே மீந்து இருந்தது. சரி, நான் அதை அப்படியே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே அப்படியே இந்த கவரில் வச்சுட்டேன். போன டைம்லாம் இந்த வளையல் வந்து செட்டாக மொத்தமாக 12 டிசைன் இருக்கும். செட்டாக அப்படியே ஒரு பண்டலாகவே வாங்கிட்டேன். ஏன்னா குறைஞ்சது ஒரு 6 வளையல் கிட்ட கொடுத்தா தான் அவங்க இந்த கையில் 3 இந்த கையில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பார்த்து வாங்கினேன். இது எல்லாமே வந்து நம்ம அம்மனுக்கு போடுறதுக்காக அந்த வளையல் மாலை போடுவோம்ல. பெரிய பெரிய வளையல் போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல் போடுறதுக்காக இது போன வருஷமே வாங்கிட்டேன். இது உங்களுக்கு வேணும்னா நான் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீப்பு இதெல்லாமே போன வருஷமே வாங்கினது தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வாங்குவேன். இப்போ ஒரு 9 பேருக்கு கொடுக்க போகிறோன்னா ஒரு 15 கிட்ட ஒன்று வாங்குவேன். இல்லாட்டினா 11, 13 அந்த மாதிரி வாங்குவேன். ஏன்னா நம்ம கூப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா யார் வந்துட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, எல்லாத்துக்குமே கொடுக்கணும். நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இருக்கிறத வளையல், இந்த மாதிரி சீப்பு, ப்ளவுஸ் ஃபிட்டு இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வைப்பேன். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் அந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் எத்தனை பேர் கொடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிடுறது. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு நிறைய பேரை கூப்பிட்டு கொடுக்கணுன்னு ஆசை. பட் ஆனால் நான் வாங்கின அந்த கிஃப்ட்டில் வந்து 11 பீஸு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 9 பேர்கிட்ட கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இது எல்லாமே போன வருஷம் கொஞ்சம் நல்ல டார்க் கலர் நல்ல கலராக எடுத்து கொடுத்துட்டு மீதி இதெல்லாம் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் இதுவும் சேர்த்து பிளாக் இல்லை, கொஞ்சம் வந்து சில்வர் கலர், எல்லோ கலர், இதெல்லாம் ப்ளூ கலர் அந்த மாதிரி. வீடியோ ஃபோனில் எப்படி தெரியும்னு தெரியல. பிளாக் இல்லை, பிளாக் வந்து ஆட் ஆகிருக்கு. கொஞ்சம் சில்வர், எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. இது வந்து 80 மீட்டர் தான். இது வந்து 1 மீட்டர். கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் பத்தாதுல்ல, அவங்க ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக 1 மீட்டர்லேயும் வாங்கியிருக்கேன். இந்த டைம் வந்து 1 மீட்டர்லேயே வாங்கிட்டேன், கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் கண்மை தான் வைப்பாங்க. கண்மை இப்போதைக்கு யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நானே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால சரி கண்மை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நான். இதுனா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கண்மைனா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி ஐப்ரோ பென்சில்னால் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதில் ஆல்ரெடி போன டைம் வாங்கினதே ஒரு 4 இருக்குது. இந்த டைம் வந்து ஒரு 12 பீஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். கொஞ்சம் 1, 2 சேர்த்து வாங்கி வைக்கிறதே நல்லது. யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு வந்துடுவாங்க, அப்போ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால்
எது எது எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம ஒரு கவுண்ட் பண்ணி தான் கூப்பிடுவோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். நான் இந்த டைம் வந்து கோனும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இல்லை, அவங்க வெளியிலேயே வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி கையோட இது வாங்கிடலாம், ஏன்னா பசங்களை வச்சுட்டு அடிக்கடி போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டேன், இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது வச்சு யூஸ் பண்ணிக்கலாமான்னு. அவங்க சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் 1 மந்த் வரைக்குமே வச்சு இதை யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வேணால் வெளியிலே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் கையோட ஃபோனுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து போன டைம் ஃபுல்லுமே க்ரீனாக கொடுத்தேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் எல்லோ கலரு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், சாரி ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் வளையலுமே கொஞ்சம் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த டைமு. ரெண்டும் இதில் 3 அதில் 3 அந்த மாதிரி 6 வளையல், ஒரு 1/2 டஜன் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலரு ப்ளஸ் க்ரீன் கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. அப்புறம் இது எல்லாமே சீப்பு தான். இதில் ஒரு 12 பீஸு கிட்ட வாங்கியிருந்தேன். இது வந்து கண்ணாடி. முன்னாடி ரொம்ப குட்டியான கண்ணாடி வாங்கியிருந்தேன், பர்ஸில் வைக்கிற மாதிரி. ஆனால் அது யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த டைம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டு, போன டைம் என்ன பண்ணேன், ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு குட்டியாக இருக்கும், அதை நம்ம எங்கே வெளியில் போனாலும் கேரி பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி பிளானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த டைம் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இதுலேயும் ஒரு 12 பீஸ் கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க வந்து 10 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மட்டும் கொஞ்சம் குட்டியாக, இந்த இதில் 10 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சரி 2 வேணுமே அப்படின்றதுக்காக இன்னும் 2 பீஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களும் எனக்காக தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. சரி இருக்கிற அளவு வாங்கிட்டு வருவோமேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லுமே கண்ணாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கலசம் வைக்கிறதுக்காக செம்பு. இந்த டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலசம் வச்சு வழிபடணும்னு ஆசைப்பட்றேன். அது அந்த வரலட்சுமி தாய் தான் அமைச்சு கொடுக்கணும், எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த செம்புமே இன்னைக்கு தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். பித்தளையில் வந்து காமிச்சிருந்தாங்க, அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அதுவும் போல் அங்கங்கே ரொம்ப நெளிஞ்சு இருந்தது. எனக்கு வந்து அது ஒன்றும் திருப்தியாக இல்லை. சரி வாங்குறோம், கொஞ்சம் நல்லாவே வாங்கிடலாமே, அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன். இந்த செம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கலசம் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா, எந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கா எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இந்த டைம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டு 2 டைம் வந்து எந்த மாதிரி வாங்கியிருந்தேன்னா, சும்மா ஒரு சின்ன இப்படி பவுல் மாதிரி பிளாஸ்டிக்கில் சின்ன பவுல், அதில் வந்து நம்ம தக்காளி, பூண்டு, வெங்காயம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன். இந்த டைமும் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். மொத்தம் 12 பீஸுக்கிட்ட வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. போன டைம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பவுல் மாதிரி தான் வாங்கியிருந்தேன், அதுக்கு மூடிலாம் இல்லை, அது கொஞ்சம் ஓப்பன்லேயே தான் இருக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எனக்கு சில்வரில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை தான். பட் ஆனால் நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக வாங்கி கொடுக்கலாம். இதுதான் வாங்கி கொடுக்கணும், அதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் போல் இது கம்பல்சரி இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை. இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம பார்த்து என்ன கொடுக்கணும், நம்மளுடைய
சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம ஹஸ்பண்டோட சேலரியில தான் நம்ம ஃபேமிலியே ரன் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். எனக்கு என்னால் இந்த டைம் இது கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே கொஞ்சம் இதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதிலே ப்ளவுஸு பிட்டு, தேங்காய், வளையல், அப்புறம் இந்த சீப்பு, கண்ணாடி எல்லாமே அப்படியே வச்சு கொடுத்துருவேன். இந்த டைம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம என்ன வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும் இது. இது அவங்க மேலே வச்சுருந்தாங்க. அதனால நான் ஒரு 4 பீஸு கிட்ட தான் கீழே வச்சுருந்தாங்களா, இது இவ்வளோ நாள் அங்கே மேலே வச்சுட்டு இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய லப்பர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, நெயில் பாலிஷு எதுனாலும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம் விட இந்த மாதிரி ஏதாவது வளையல் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த டைம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்கியிருக்கிறது. நான் சொல்றது இதுதான். என்னால இது முடியும். அதனால நான் இது நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை விட இன்னும் நீங்க ஹையா கூட வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் சில்வர்ல வாங்கி கொடுக்கலாம். இன்னும் இதை விட நல்லா கிராண்டாவே நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களால முடியும்னா வாங்கி கொடுக்கலாம். இல்ல இவ்வளோலாம் வாங்கி கொடுக்க முடியாது, நாங்க சிம்பிளா தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, வளையல், பூ இது மட்டும் இருந்தாலே போதும். மெயினா வரலட்சுமி பூஜை அப்படின்றது மெயினாக இருக்கிற அந்த தாம்பூலத்தில் இதுதான் மெயின். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ, மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயினாக வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வசதிக்கு ஏற்ப தான் ஒரு சிலர் சேரீயே ஒவ்வொருத்தவங்களுக்குமே வாங்கி கொடுப்பாங்க அவங்க விருப்பப்பட்டு. எனக்கு இந்த டைம் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. இதில் இன்னும் பூஜை வர ஒரு 2-3 நாள் இருக்கையில் போய் தான் மஞ்சள் கயிறு, கிழங்கு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், தேங்காய், மெயினாக தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இது எல்லாமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் வாங்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். அதனால தான் சரி கொஞ்சம் முன்னாடி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் பூ, தேங்காய், வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, குங்குமம் எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்றத உங்க கூட vlog-ஆ ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.